செத்துதான் ஆகணும் ப்ரொஃபசர். அட, இது அனுவோட அப்பா ஆச்சே. தேங்க்யூ சார், காப்பாத்துனதுக்கு நன்றி சார். ப்ளீஸ் சார், எங்களை எப்படியாவது காப்பாத்தி வெளியே கொண்டு போங்க சார். பயப்படாதீங்க, யாரும் பயப்பட வேண்டாம். நான் இருக்கேன்ல, நான் உங்களை காப்பாத்துறேன். இங்க பாருங்க, அங்க பின்னாடி ஒரு செவரு தெரியுதா? அதை உடைச்சிட்டு எப்படியாவது தாண்டி அந்த பக்கம் போயிடுங்க. ப்ரொஃபசர், இங்க எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. தைரியமா போங்க, நீங்க போங்க, எல்லாரும் போங்க, போங்க போங்க. யாரும் நிக்காதீங்க, போங்க போங்க, பயப்படாதீங்க. தம்பி 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 தம்பி, என்னோட பொண்ணு அனுபவையும் சுபாவையும் பாத்தியா? இன்னைக்கு அனுவும் சுபாவும் காலேஜுக்கு வரலையா? என்ன? நன்றி கடவுளே. டேய் தம்பி. சொல்லுங்கண்ணா. என்னடா இங்க ஒரே பரபரப்பா இருக்கு? தெரியலண்ணா, உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. என்ன பண்றது? அண்ணா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு எட்டி பார்க்காத. அதுக்கப்புறம் நம்மளால நிக்க கூட முடியாது. நாம இங்க பொண்ணுங்களை பார்க்கலான்னு வந்து இங்க பார்த்தா ஃபயரிங் நடந்துகிட்டு இருக்கு. அம்மா, நீ எங்க போயிருந்த? அந்த பொண்ணுகிட்ட போறேன். என் உயிரை காப்பாத்து போய் அந்த பொண்ணுக்கு பாவம் அடிபட்டு சாவல நான் போய் பார்த்தாங்கணும். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கானா? வேணாம். அக்கா, அக்கா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எப்படி அடிபட்டிருக்கு பாரு. எவனோ தெரியாத ஒருத்தன் உயிரை காப்பாத்துறதுக்கு நீ ஏக்கா உன்னை காயப்படுத்திக்கிற? அவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவன் எனக்கு சம்பந்தப்பட்டவனா இல்லையான்ல எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனோட உயிரை இப்ப நான் காப்பாத்திருக்கேன். ஒரே ஒரு வாடி போய் பார்க்கணும். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா என் உயிரை காப்பாத்திருக்காடா. அண்ணா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. அவன் நம்புற வேணா அப்புறமா வாங்கி கொடுக்கிற. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல எதுவும் பேசாதடா. என்ன புரிஞ்சுக்க. நான் போய் அவளை பார்க்கணும்னு நினைக்கிறேன், அவகிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்கணும். அவகிட்ட போய் நீ எதுக்காக என் உயிரை காப்பாத்துறன்னு நான் கேட்கணும். நல்ல வேளை குண்டு மேல பட்டதோட போயிடுச்சு. நாம இங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறதுக்காக தான் வந்தோம். நம்ம உயிரை கொடுக்கறதுக்காக வரல. கையை காட்டு. என் ஃப்ரெண்ட் இல்லைனாலும் வேற யாரோட ஃப்ரெண்டா இருப்பான்ல. ஒருவேளை நமக்கே சம்மந்தப்பட்டிருந்தா என்னால அவனை ஒழுங்கா கூட பார்க்க முடியல. கொஞ்சம் பொறுமையா பண்ணு. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? லூசு, மனசுல ஜான்சி ராணி நினைப்பா. இதெல்லாம் உனக்கு தேவையாக்கா? உனக்கு தெரிஞ்ச பையன் கிட்டயே நீ ஒழுங்கா பேச மாட்ட. தெரியாதவனுக்காக உன் உயிரையே பண்ணி வைக்கிற. ப்ளீஸ், நீ வாய் மூடு. நீ வீட்டுக்கு வா. அப்பா அம்மா கிட்ட உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாதான் உனக்கு புத்தி வரும். பைத்தியக்காரி, நீ அவன் உயிரை காப்பாத்திட்ட. உன் உயிரை காப்பாத்த அவன் வருவானா என்ன? இவங்களை வெளியில கூட்டிட்டு போங்க. இங்க என்ன பண்றீங்க? இங்க ஆபத்து இருக்கு. போங்க 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 போங்க, இங்க இருந்து போங்க போங்க. அண்ணா, எங்க போற? நான் சொல்றத கேளு. இங்க இரு, நான் இப்ப வரேன். அண்ணா, அண்ணா, நான் சொல்றத கேளு. ரொம்ப நேரமா ஷூட் பண்ற சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. முதல்ல நான் என்னமோ காலேஜ்ல பரேட் நடக்கிற சத்தம் கேக்குதுன்னு நினைச்சேன். ஆனா வேற ஏதோ பிரச்சனை போல இருக்கு.
ஐயோ நம்ம பசங்க வேற அந்த பக்கம் போயிருக்கானுங்களே. ஒரு நிமிஷம் இரு. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய், லூசு, நீ அங்க எதுக்காக வர? நீ போய் கார்ல உட்காரு. கடவுளே, என் பசங்களை நீ தான் காப்பாத்தணும். என்னால அவங்கள தனியா விட முடியாது. பசங்க இல்லாம நான் இல்ல, அவங்க தான் என்னோட உசுரு. நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய் நில்லுங்க, எல்லாரும் எங்க போறீங்க? உள்ள போங்க. ஓடுங்க 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 ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. வாங்க வாங்க, எல்லாரும் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். போங்க போங்க போங்க. போங்க போங்க, சீக்கிரம் சீக்கிரம் போங்க, எல்லாரும் நிக்காதீங்க, போங்க, போய்கிட்டே இருங்க, போங்க. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? காப்பாத்துங்க. சாரதா சாரதா சாரதா. உங்களுக்கு ஒண்ணு ஆகல. அழாத, ஒண்ணும் ஆகல. பயந்து போயிட்டேன் தெரியுமா? நீங்க எப்ப வருவீங்க? என்ன கடவுளை எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா வேண்டிக்கிறேன். இருக்கேன் சாரதா. நம்ம பசங்க எங்கங்க? அனுபவ சுபாபா இன்னைக்கு காலேஜுக்கே வரல. கடவுளுக்கு ரொம்ப நன்றி. வா சாரதா வா, இங்க இருந்து போயிடலாம். வாங்க. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க இவங்க 2 பேரும் எங்கேயாவது பாத்தீங்களா? இவங்க எங்க பசங்க சார், ரிஷி அண்ட் மனோ. பாத்தீங்களா சார்? இல்ல சார், நாங்க இவங்கள பார்க்கல. இந்தாங்க சார். என்ன? கிணிங்க என்னாச்சு? வாங்க போலாம். ராஜ் வந்திருக்கா? ராஜ் என் நண்பன் வந்துட்டான். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ராஜ் கண்டிப்பா வருவான்னு. அவன் கொடுத்த வாக்க காப்பாத்துவான். இனிமே என் பொண்ணு காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இதுக்கப்புறம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்னோட சொத்து பத்து எது போனாலும் எனக்கு கவலையே கிடையாது. என்னுடைய மிகப்பெரிய சொத்து என்னுடைய நண்பன் ராஜ் வந்துட்டான் பாரு. சாரதா, ராஜ் வந்திருக்கான். கண்டிப்பா கண்டிப்பா அவன் பையன் ரிஷி வந்திருப்பான். நம்ம பொண்ணு அணுவோட வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சிடும். சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வெளியே போவோம். உங்களுக்கு ஒண்ணு ஆகாதுங்க. உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. நான் ஆக விட மாட்டேன். உங்களுக்கு ஒண்ணு ஆகாதுங்க. என்னை விட்டு போயிடாதீங்க. உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. நான் ஆக விட மாட்டேங்க. ஒண்ணு ஆகாது. வாங்க வாங்க, எழுந்துருங்க, போலாம். பாத்து பாத்து பாத்து. பாத்து வாங்க. எனக்கு ஒண்ணு ஆகாது. என்னோட ராஜ் வந்துட்டான். இதுக்கப்புறம் அவன் கொடுத்த வாக்கு நிறைவேற்றிடுவான். கொடுத்த வாக்கு நிறைவேறிடும். காளி கோயில நின்னு அந்த 2 பேருடைய கல்யாணம் நடக்க போகுது. ஏ ராஜ் வந்துட்டான். நீ வேணா பாத்து அவன் எல்லாத்தையும் பாத்துக்கோ. அவன் கண்டிப்பா நம்ம பொண்ணுகளையும் பாத்துக்குவான்.
இன்ஸ்பெக்டர் சார், போங்க இன்ஸ்பெக்டர் சார், யார கிட்ட போக அங்க ஏதோ போங்க சத்தம். பின்னாடி போங்க தள்ளி அவங்க போங்க ரெண்டு பேருக்கும் யாரும் குண்டடி பக்கத்துல பட்டிருக்கு. போகக்கூடாது. சீக்கிரம் போங்க சார். பின்னாடி போங்க. அங்க பாருங்க, சீக்கிரம் போய் அவங்கள காப்பாத்துங்க. போங்க சார். போங்க போங்க ஐயோ, தயவு நீங்க செஞ்சு எங்க கொஞ்சம் பொறுமையா போறீங்க? இருங்க. வாங்க யாரும் வாங்க. இங்க கூடாது விடுங்க சார். சொன்னா நான் போய் கேளுங்க. பாக்குறேன். விடுங்க. இங்கே நில்லுங்க. என்ன விடுங்க. சொன்னா கேளுங்க போங்க சாரதா என்ன அந்த காளி தேவி கூப்பிடுறா சார்